பாத்ரூம் உட்பட எல்லாமே ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட்டில். இப்படி தான் நான் பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு கஷ்டம்னா என்னென்னு தெரியும். பட் என்னுடைய 3 குழந்தைங்களுக்கு அது தெரியவே தெரியாது. 3 பேருக்கும் தனித்தனி ரூமு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு தனி ரூமு, கெஸ்ட்டு வந்தாங்கன்னா ஒரு தனி ரூமு, எங்கள் அம்மாவுக்கு தனி ரூமு, ஒரு பெரிய ஹாலு, ஒரு சின்ன தியேட்டர் இருக்கிற மாதிரி ஒரு ரூமு, இவ்வளோ வசதிகளோட ஒரு 5-6 கார் வீட்டில் வாசலில் இருக்கும். இப்படி ஒரு சூழலில் பிறந்து வளர்ந்த குழந்தைங்கள என்னுடைய டைவர்ஸ்க்கு அப்புறமேல 3 குழந்தைங்கள என்னோட இருக்காங்க. அவங்கள நான் கொண்டு போய் எவ்வளோ மேக்ஸிமம் சிரமப்படுத்த முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் சிரமப்படுத்தியிருக்கேன். அப்படின்னா என்னென்னா, நான் போய் ஏதோ ஒரு வாடகை வீட்டில் இருப்பேன். அந்த வாடகை வீட்டில் இருக்கிற அந்த சின்ன ரூமுக்குள்ளே தான் அவங்கள அடைக்க வேண்டியதாக இருக்கும். அவங்க எதுக்காகவும் முகசுளிச்சதே கிடையாது. தட் இஸ் இப்போ என்னுடைய சிச்சுவேஷனை அவங்க புரிஞ்சுக்கிட்டு, இது எனக்கு மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் சிரமத்திலேருந்து ஒரு வசதிக்கு போனால் அந்த வசதியை நீங்கள் அனுபவிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ஒரு வசதியிலேருந்து கீழே இறங்க மனசில் ரொம்ப கஷ்டம் இருக்கும். அப்புறம் அவங்களுடைய ஸ்கூல்மேட்ஸ் எல்லாமே, இப்போ லேடி ஆண்டாள் ஸ்கூலில் படித்தாங்கன்னா அங்கே எல்லாருமே பெரிய பணக்கார பசங்க. அவங்க வர கார்லேருந்து வீடு எல்லாமே. ஸோ அதனால் என்னுடைய பசங்களை நான் ரொம்ப சிரமப்படுத்திட்டணும்னு எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும்.